நான் வந்து என்னென்ன இன்டர்வியூஸ்ல அட்டென்ட் பண்ணணும் அதுக்கு எல்லாமே நான் வந்து ப்ராப்பரா சீரிஸ் மாதிரி வீடியோ போட்டுட்டே இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க எந்த மாதிரி ரோட் மேப் ஃபாலோ பண்ணீங்க? ஏன்னா நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா தான் என்னோட ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயும் 2025ல நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங் தான், வித்தவுட் ப்ராப்பர் ரோட் மேப். பட் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரோட் மேப் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாமே வந்து பாசிபிள் தான். நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்டோட கம்ப்ளீட் ரோட் மேப், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன, அதுல உள்ள என்ன டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஐடியாவும் கொடுக்க போறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் ado, please get into the video. I am Ramya. I am working as senior software engineer at Tech company. Full stack அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னா I'll tell you. It is a combination of front end and back end. நீங்க front end and back end கவர் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு full stackன்றது மேக்ஸிமம் கவர் ஆயிடும். The next question is where to start. Yes, I understand. This is the biggest problem. ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறோம், பட் எங்க போய் படிக்கணும்ன்றது தெரியல. But if you have a one place to learn everything means that is very easy, right? So அதுக்கு தான் வந்து I would recommend Intenshala provide பண்ணக்கூடிய full stack development course with guaranteed placement. இந்த கோர்ஸோட எஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கோர்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் கேரண்டிட் பிளேஸ்மெண்ட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிற மூலமாக நீங்கள் வந்து 3 to 10 LPA வரைக்குமே ஒரு நல்ல ஜாபில் வந்து பிளேஸ் ஆகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் இதில் படிக்கிறது மூலமாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அழகாக பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜாபுக்கே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்டர்ன்ஷால வந்து ஹையர் பண்ணுறாங்க. இங்கே படிச்சிருந்த அலுமினிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டாப் கம்பெனிஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அமேசான், மைக்ரோசாஃப்ட்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு 6 months ப்ரோக்ராம். இதில் வந்து உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, லேட்டஸ்ட் AI டூல்ஸ் நடக்கும். நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி லெவலில் ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டுவல் சர்டிஃபிகேஷனும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷால சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய NSDZ அப்படின்ற வந்து ஒரு ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேஷனும் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பண்ணுற மூலமாக இதை நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேல்யூ கொடுக்கும். என்னென்ன கோர்ஸ் நீங்கள் இதில் கற்றுப்பீங்கன்றதை பார்க்கலாம். இதில் 9 courses இருக்கும், 5 ப்ராஜெக்ட்ஸும் பண்ண போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு எவ்வளோ கோர்ஸ் பண்ணாலும் அது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு அது ஜாப்லேயும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் அவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ப்ரியர் நாலேஜ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் இந்த கீழே காட்டுற எல்லா ஸ்கில்ஸுமே நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் கவர் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பிகினர் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய இடங்கள்ல போய் தேடி தேடி படிக்காம யூ கேன் கம்ப்ளீட் எவ்ரிதிங் இன் த ஒன் பிளேஸ். இந்த கோர்ஸோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணுறேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அமேசானோட வெப்சைட். இப்போ நீங்கள் அமேசானோட வெப்சைட் வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் அமேசான் வெப்சைட்டோட லேண்ட் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் கிடைக்குது இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் மெனு பார் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுன்றதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே லிஸ்டிங் ஆகுது. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஆட் டு கார்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன விஷுவலாக பார்க்குறீங்க அந்த பேஜில் அப்படின்றது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்டில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript. வாட் இஸ் HTML? HTML என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப் பேஜை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் HTML. இதே மாதிரி நீங்கள் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்பேஜ்க்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இப்படிலாம் வந்து நம்ம ஹெட்டர் இருக்க போது, ஹெட்டரோட சைஸ் இவ்வளோதான் இருக்க போது, ஃபாண்ட் இந்த கலரில் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓவரால் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம எதில் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? HTML. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா CSS. CSSன்றது என்ன அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். இது என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த கட்டுறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க, டெக்கரேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்ஸ் ஒரு அதை பியூட்டிஃபுல் ஆக்கணும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஒரு வெப் பேஜ் எடுத்துறீங்கனாலும் வெப் பேஜில் வந்து ஒரு பிளைண்டாக வந்து உங்களுக்கு எந்த கலருமே இல்லாமல் வந்து ஒயிட் கலரே கொடுத்தா உங்களுக்கு அது வந்து பார்க்க உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெனு பார் வந்து ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க, சர்ச் ஆப்ஷன் ஒரு கலரில் கொடுக்குறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு கலர், ஃபாண்ட்னு எல்லாமே வந்து அதோட சைஸ் வந்து டிசைட் பண்ணுது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவான வெப் பேஜஸ்க்கும் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கும். இப்போ ஒரு வீடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து நமக்கு ஒரு வீடு கட்டுறோம், நார்மலாக கட்டுறோம், ஓகே.
பட் அதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு லைட்ஸ் நீங்கள் வந்து போடுறீங்க, இல்லை ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பில்டிங் வச்சு கட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் லிஃப்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ இதே தான் வந்து வெப் பேஜில் நம்ம பண்ணுறோம். வெப் பேஜில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு URL கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆகி நம்ம போகிறோம். அண்ட் நம்ம ஒரு விஷயம் கொடுத்தா நமக்கு ரிப்பீட் நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நம்ம வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸும் கற்றுக்கிறோம். ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம நிறைய தடவை ஃபுல் அண்ட் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுறதுக்கு பதிலாக ப்ரீ பில்ட் காம்போனன்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். நம்ம அந்த காம்போனன்ட்ஸ் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அப்ளிகேஷன்ஸில். ஸோ இதுக்காகவும் கோட் ஆர்கனைஸ்க்காகவும் இப்போ இருக்க நீங்கள் ட்ரெண்டிங் விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கெடாமல் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரியாக்ட் இருக்கு, ஆங்குலர் இருக்கு. ஆல்ரைட், நம்ம ஃப்ரண்ட் அண்ட் கவர் பண்ணிட்டோம். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட்றது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு. ஒரு ஃப்ரண்ட் அண்ட்றது நம்ம என்ன வெப் பேஜில் பார்க்குறோமோ அது எல்லாமே கவர் பண்ணுறது ஃப்ரண்ட் அண்ட். அந்த டெக்னாலஜிஸ் வர HTML, CSS, JavaScript, அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் ஆங்குலர் ஆர் ரியாக்ட். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஃப்ரண்ட் அண்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் பேக் எண்ட்? பேக் எண்ட்ன்றது என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து சர்வர் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அமேசானோட வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்குது, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட்டில் நீங்கள் வந்து போட்டுடுறீங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது, நமக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஆட் டு கார்ட் ஆகி நமக்கு வந்து ஆட் டு கார்ட்டில் லிஸ்ட் ஆகுது, அவ்வளோதான் நமக்கு தெரியும். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பேக் சைட்? ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளீட்டாக பேக் எண்டில் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் வந்து ஒரு URL கொடுத்து உங்களோட லாகின் நேம், உங்களோட யூசர் ஐடி எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுற அந்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட டேட்டா பேஸில் இப்போ ரம்யா அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுமா, ஸோ அவங்க வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க டேட்டா பேஸில் போய் இந்த அவங்களோட ஆட் டு கார்ட்டில் இந்த ப்ராடக்ட் நீ உள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட போய் அப்டேட் பண்ணுறோம். டேட்டா பேஸ் கூட கான்டாக்ட் நடக்குது, ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ நான் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு விஷயம் பண்ணுறது, சர்வர் ஹிட் ஆகி என்ன ஆகுதுன்னா பேக் எண்டில் அது சொல்லுது போயிட்டு, ரம்யாவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் வந்து ஆட் டு கார்ட்டில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கிளிக் பண்ண உடனே ஒரு API வந்து கிரியேட் ஆகி ரெக்வஸ்ட் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த விஷயம் எல்லாமே நடக்குது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்ட் தான். ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் வந்து என்னென்ன ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நம்ம இதை வாங்க போகிறோம், நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ண போகிற விஷயம்லாம் நம்ம வந்து ஈஸியாக பார்த்துடலாம். பட் பேக் எண்ட்றது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் திங்ஸ். உள்ளவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் டேட்டா பேஸில் உங்களோட எப்படி அப்டேட் ஆகுது, அந்த ப்ராடக்ட் எனக்கு வேண்டாம்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறீங்க இல்லையா, ஸோ அதுவுமே அங்கே அப்டேட் ஆகுது. இல்லை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேமெண்ட் போகிறீங்க, எல்லா ப்ராசஸுமே எதில் ஹேண்டில் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்டில் தான். பேக் எண்டோட டெக்னாலஜிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா, பைத்தான், நோட்.js நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆல்ரெடி நோ சம் ஆஃப் த லாங்குவேஜஸ் நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கும் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஜாவா நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்காக எடுத்து இங்கே பண்ணலாம். நீங்கள் பைத்தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளாஸ்க், ஜாங்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டேட்டா பேஸ் பற்றியும் கற்றுக்கிறீங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அப்டேட் நடக்குது, ஒரு டெலீட் நடக்குது, நீங்கள் விஷயத்தை கிரியேட் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ் எல்லாமே வந்து டேட்டா பேஸில் தான் நடக்குது. ஸோ நீங்கள் டேட்டா பேஸ் பற்றியும் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து 2 விதமான டேட்டா பேஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஒன்று SQL, இன்னொன்று MongoDB. SQLன்றது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணும் அப்படின்றா நீங்கள் இதில் பண்ணலாம். இல்லை மல்டிபிள் அமௌண்ட்ஸில் வந்து ஆர்டர் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் போதும். ஸோ அதுதான் வந்து MongoDB. ரெண்டுமே சிம்பிளாக இருக்கும், நீங்கள் எது வேணால் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா REST API. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் ஆகுது. அந்த ரெக்வஸ்ட் வந்து போய் சொல்லுது டேட்டா பேஸ், ரம்யாவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வந்து டேட்டா பேஸ்க்கு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ரெக்வஸ்ட் எல்லாம் எதில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு REST API யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து அதுவும் கற்றுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ டெக்னாலஜிஸ் படிக்கணுமா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு, இதுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் மட்டுமே போயிடுவேன் அப்படின்னாலும் தட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து நான் சொன்ன ஃப்ரண்ட் டெக்னாலஜிஸ் மட்டும் படித்து நீங்கள் ஃப்ரண்ட் டெவலப்பராக மட்டுமே போகலாம். இல்லை நீங்கள் பேக் எண்ட் மட்டும் படித்து நீங்கள் பேக் எண்ட் டெவலப்பராகவும் போகலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்டும் பேக் எண்டும் கற்றுக்கிட்டு ஃப்ரண்ட் எண்டோட இன்டெகிரேஷன் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் இன்டெகிரேஷன் நீங்கள் எங்கே வருது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு விஷயம் பண்ணுறது பேக் எண்டுக்கு ஃபஸ்ட்டு பாஸ் ஆகுதுன்னா எப்படி பாஸ் ஆகுது, இப்போ 2 விஷயம் இருக்குது அப்படின்னா இவங்க 2 பேர் கனெக்ட் ஆகும்பொழுது தானே நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட வந்து இன்னொரு பர்சனை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னா இன்னொரு பர்சன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும் இல்லையா. ஸோ த இன்டர்மீடியேட்டர் ரைட். ஸோ த இன்டெகிரேஷன் நீட்ஸ் டு பி டன்.
ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இன்டெகிரேஷன் கற்றுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிடலாம். நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் கற்றுக்கிட்டாலும் ப்ளீஸ் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டில் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வேணும், இல்லை எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இல்லை செப்பரேட்டாக ஐடியாஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரவா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை.